அண்ணா கார் ரெடியா? இல்லம்மா, ஒரு கார்பரேட்டர் ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ண முடியும். நேத்துக்கே கார் ரெடின்னு சொன்னீங்க, இப்ப கேட்டா இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றீங்க. நான் இல்லைன்னு சொல்லலாமா, ஆர்டர் போட்டதே டேட்டுக்கு வரல. என்ன பண்ண சொல்றேன்? எனக்குலாம் தெரியாதுங்க. நாளைக்கு எனக்கு கார் வேணும். காசு மட்டும் வாங்கிட்டீங்க, ஆனா கார் கேட்டா இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றீங்க. நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் மேடம். எனக்கு நாளைக்கு கார் வேணும். அண்ணா அவங்க வண்டி தான் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே நான் போய் சொல்றீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போய் வேலையை மட்டும் பார்ப்போம். வாங்க மேடம், அண்ணன் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, வர ஒரு 10 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. எனக்கு உட்காரத்துக்குலாம் டைம் இல்ல. என்னண்ணா என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? கார் ரெடியா இல்லையா? இல்லம்மா, ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தா கோயிலுக்கு கூட்டு போன்னு சொன்னா, அதான் கூட்டு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்க கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். கார் ரெடியா இல்லையா? இல்லம்மா, கார்பரேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுமா, அதனால ரிட்டர்ன் போட்டேன். ஏங்க ரேட் அதிகமா இருக்குதுன்னா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் காசு அனுப்பியிருப்பேன்ல. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சரி எவ்வளவு ஆச்சு? 10,000 ரூபாய் ஜாஸ்தி ஆகுதுமா. இதுதான் உங்க நம்பரா? ம், ஆமா. அனுப்பிட்டேன். எனக்கு கார் நாளைக்கே வேணும். இன்னைக்கு சாயங்காலமா கிடைச்சிடும், நீங்க போங்க. என்னண்ணா கார் ரெடி ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லைங்க, கார்பரேட்டர் மாற்றும் போது தான் தெரிஞ்சு ஏசி ஃபில்டர் போயிடுச்சுன்னு. ஏசி ஃபில்டரும் சேர்த்து மாற்றணும். அதுக்கு எவ்வளவுதான் ஆகும்? ஒரு 14,000 ரூபாய் ஆகுங்க. அனுப்பிட்டேன். எனக்கு நாளைக்காச்சும் காரை கொடுங்க. சரிங்க. அண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே, அவங்க கார் தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம், அப்புறம் அவங்க கிட்ட காரை கொடுக்காம பணத்தை மட்டும் வாங்கிட்டே இருக்கீங்க. டேய், இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் காசு தேடுறது தப்பே கிடையாதுடா. டாக்டர்மா, சிஸ்டர் உங்களை பார்க்க சொன்னாங்க. உங்க ஒய்ஃப்க்கு தானே? ஆமா, உங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாதான் நடக்க முடியும். ஒரு தடவை இப்படி சொல்றீங்க, நானும் பணத்தை கட்டுறோம், ஆனா சரியாக மாட்டேங்குது டாக்டர். இங்க பாருங்க, சும்மாலாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க பணத்தை கட்டினீங்கன்னா ஆபரேஷன் பண்ணலாம். பணம் இல்லைன்னா எதுக்கு நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறீங்க? இது வரைக்கும் இந்த பொண்ணுகிட்ட 35,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். வாங்கின காசுலாம் அந்த ஐயாக்கு தாண்டா கொடுத்தேன். இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் அவங்க வழியில் தான் டீல் பண்ணும். இவங்களுக்குலாம் பாவமே பார்க்க கூடாதுடா. இப்போ நாளைக்கு அவங்களுக்கு கார் கொடுக்க போறோமா இல்லை? வித்தரலாம்டா.